நிறையா சொன்னாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சது, அதாவது புரிஞ்சது, அவங்க தலையாட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் புரியும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாம் பார்த்ததில்ல. நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். தஞ்சாவூரில் நம்ம இன்னைக்கு டீச்சிங்கில் மத்திய சொன்னாங்கன்னா ஒரு நிறுவனம், இதே மாதிரி தஞ்சாவூரில் ஒரு உணவு பதப்படுத்தல் சம்பந்தமாக ஒரு நிறுவனம் இருக்குது, நிப்டம் தஞ்சாவூர். அங்கேருந்து வந்திருக்கேன். அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உணவு பதப்படுத்துறதை பற்றி ஆராய்ச்சி, அப்புறம் படிப்பு, பிடெக், எம்டெக், பிஹெச்டி அந்த மாதிரி எப்படி எம்ஐடியில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி படிப்பு எல்லாம் சொல்லித்தரோம். ஸோ இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பிடெக் படித்தவங்க, எம்டெக் படித்தவங்க இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அங்கே நமக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குது. நேற்று யார் வந்தவங்க இருக்கீங்களா? அதில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய வந்திருக்கிறீங்க. இவங்க யாரோ ஒரு பேட்ச் கூட நீங்கள் கூப்பிட்டு வரலாங்க. ஏதோ ஒரு டைம் அவங்க வந்தாங்கன்னா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு எந்த வகையில் அது பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க என்னைக்கு திருச்சியிலேருந்து ஒரு சரியான முன்னெடுப்பு எடுத்துருக்காங்க. நம்ம என்னதான் நம்ம தயாரித்தாலும் அதை நம்மளால் கொண்டு போய் விற்க முடியலன்னா ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. வீட்டில் சாப்பாடு செய்கிறோம், அது சாப்பாடு என்ன ஆகும், குப்பையெல்லாம் தூக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சாதான் அந்த செஞ்சதுக்குள்ளே அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணீங்கன்னா அதை போய் விற்று அதை முதலாக்கி லாபம் பார்த்தா தான் உங்களுக்கு வியாபாரம் முடிஞ்சிடும். அந்த ஒரு ப்ராடக்ட் விற்கணும். அப்புறம் திரும்ப உற்பத்தி பண்ணணும், திரும்ப அதை விற்கணும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு லாபம் வரும், உங்களுக்கு வியாபாரம் பெரிய வரும். அப்போ அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம